பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்துக்காக நம்ம பார்க்க போகிற வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், கடந்ததை நினைக்காதீங்க, முந்தினவைகளை சிந்திக்காதீங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் அப்படி நடந்துருச்சு, என் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை அனுமதித்து விட்டாரே அப்படின்னு கடந்ததை நினச்சி நீங்கள் கலங்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரையும் ப்ரெசண்ட்டையும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நீங்கள் கடந்ததை நினைத்து கலங்காதீங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன செய்தாங்களோ அதெல்லாம் நன்மைக்கே நினைத்து ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சிச்சு, இன்னும் என்ன என் வாழ்க்கையில் புதிய காரியம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? வனாந்திரத்தில் நான் வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் நான். உனக்கு இந்த காலை வேளையில் ஒரு புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். சூழ்நிலைகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலைக்கு பின்னாடி இருக்கிற வெற்றி தரப்போகிற என்னை பாருன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஃபாதர் ரொம்ப அழகாக பாடுவாங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். நீங்க இன்று காண போறீங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணுகிற தேவன், அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குற தேவன், இன்று அப்பா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.